அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் முயற்சியினால் மவதாவ ரஹ்மா எனும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட தம்பதிகளுக்கான திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் புத்தளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஏற்பாட்டுக் குழுவின் தவிசாளர் நீதிபதி சலீம் மர்சூக் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நிகழ்விற்கு பிரதம அதிதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் இலங்கைக்கான தூதுவர் காலித் நாசர் அல் அமீரி கலந்து கொண்டார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இடம்பெறும் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 20 தம்பதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களுக்கான நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மார்க்கத்தின் மீது அபகீர்த்தி வருகின்ற முறையிலே நாங்கள் நடந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணித்து அடக்கப்படும் வரை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி இருக்கிறது. எனவே அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எல்லோரிடத்திலும் நானும் உட்பட எல்லோருக்கும் சொன்னவனாக, புதிய தம்பதிகள் உங்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, உங்களை இன்று ஒரு முன்மாதிரியான ஒரு முதல் விழாவாக நாங்கள் அழைத்து இங்கு செய்கிறோம். அம்பாசடர் இது வந்திருக்கிறார், இதிலே நிறைய தனவந்தர்களை நாங்கள் அதிதிகளாக அவர்களிடத்திலே நான் எதுவும் தர வேண்டாம், நீங்கள் வந்து செல்லுங்கள் என்று மட்டும்தான் நான் சொன்னேன். பெரிய அவர்களுடைய வருகை நமக்கு ஒரு பெரிய பலத்தை தருகிறது. Sacred contract between wife and husband for 20 men and 20 women, and this is give me a great pleasure. I would like first to thank the organizing committee for putting this good work into implementation and to have it done, and also I extend this thank to the donor Al-Walid Mahmoud Fath Al-Khaja for helping in organizing this and helping in conducting these weddings. And also I ask your dua and for late His Highness Sheikh Zayed bin Sultan, a great man, a great soul, his good deeds are covering all the world in all the countries, and people are still remembering him. 20 தம்பதிகளுக்கு 20 சோடிகளுக்கு இன்று இந்த மேடையிலே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. 20 தம்பதிகளும் தனித்தனியாக திருமணம் செய்ய போனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ், இதை ஒரு நல்ல முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவிலே பரவலாக இது நடைபெறுவதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. வேறு சில நாடுகளிலும் இந்த நடைமுறை இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே நான் நினைக்கிறேன் இந்த அளவு 20 சோடிகளுக்கு திருமணம் ஒன்றாக ஒரு மேடையில் நடத்தி வைக்கிற நிகழ்வு வரலாற்றில் இதுதான் முதலாவது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள், நம் எல்லோருடைய துஆவுக்கும் தகுதியானவர்கள். அவர்களுக்கு நாம் எல்லோரும் துஆ செய்வோம். அதே போல இன்றைய இந்த திருமண ஒப்பந்தத்தில் ஒன்று சேரக்கூடிய தம்பதிகளுக்கு பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று துஆ செய்வோம் என்று கேட்டு அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக துஆ செய்து விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.